சில அமல்கள் இருக்கிறது, சின்ன சின்ன அமல்கள் பெரிய பெரிய கூலிகள். அதான் சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. 4 வார்த்தையை சொன்னா எவ்வளவு தெரியுமா? 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை. இந்த வார்த்தைக்கு சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, இந்த வார்த்தையை சொன்னா மலக்குகளால் நன்மையை எழுத முடிக்க முடியவில்லை. பெருமானார் சொன்னார்களே, எழுத முடியல. ஏன்னா மந்திர சொற்கள் பெருமானார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். லஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். 99 நோய்களுக்கு நிவாரணம். அரிசிக்கு கீழே இருந்து எழுதப்பட்ட வார்த்தை உலகத்தில் வேற எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத வார்த்தை, மந்திர சொல். உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம்கள் இதை பயன்படுத்தல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம்கள் இதை பயன்படுத்தல. இந்த உம்மத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். லஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். 99 நோய்களுக்கு நிவாரணம். அதில் குறைந்தது கவலை. இந்த கவலையை, மனக்கவலையை, மன கஷ்டத்தை போக்குகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லாஹவுலவுக்கு வழங்கி இருக்கிறானே. எத்தனை பேர் அதை தொட்டோம்? கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பதற்கு அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்களே, யா அவ்வலல் அவ்வலீன் யா ஆகிரல் ஆகிரீன் யாதல் குவத்தில் மத்தீன் யா ராஹிமல் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன். இதை சொல்லி துஆ கேட்டு விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே கொடுக்கிறானே இந்த மந்திர சொற்கள். இதற்கான நன்மைகள் அலாதியானது. சின்ன சின்ன வார்த்தைகள் நிறைவான நன்மைகள். 11வது ஒரு வகை இருக்கிறது, அல் அமல் சவாபுஹா முலாஃபா. அதனுடைய நன்மைகள் பன்மடங்கு ரெட்டிப்பு. நான் 1 மடங்கு 2 மடங்குல சொல்லிட்டு வந்தேனா இல்லையா? இப்ப சொல்ற சில அமல்கள் இருக்கிறது, அதற்கான நன்மைகள் பன்மடங்கு ரெட்டிப்பு. அது என்ன? 3 பள்ளிகளில் தொழுதல். லா தசுத்து ரிஹால் இல்லா இலா ஸலாசத்தி மசாஜித். காபத்துல்லாவில் போய் இங்கே தொழுதா என்ன ரக்காத்து? லொகர் தொழுக 4 ரக்காத். காபத்துல்லாவிலே லொகர் எத்தனை ரக்காத் தான்? 4 ரக்காத். அங்கே மட்டும் 8 தொழுக வைப்பாங்க, 4 தான். ஆனால் அங்கு தொழுதா 4 லட்சத்தின் நன்மை. எவ்வளோ ரெட்டிப்பு? 4க்கு 4 லட்சம். அப்போ நமக்கு ஆசை வேண்டாமா? காபத்துல்லாவிலே போய் தொழ வேண்டும், காலடி வைக்க வேண்டும், தொழ வேண்டும். அதே மாதிரி வீட்டிலே தொழுவதை விட அன்பிற்குரியவர்களே ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. ஜாமியா மஸ்ஜிதிலே ஜமாஅத்தோடு தொழுதால், ஜுமா நடக்கிற பள்ளியிலே ஜமாஅத்தோடு தொழுதால் 500 மடங்கு நன்மை. 500 மடங்கு நன்மை. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி அல் உம்ரத்து ஃபி ரமலான். ரமலான்ல ஒரு ஆள் உம்ரா செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரமலான் மாதத்திலே செய்கிற உம்ரா ஹஜ்ஜினுடைய நன்மை. ஒரு ஆள் ஹஜ்ஜி செஞ்ச எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானின் உம்ரா. ஆனா அது அந்த ஹஜ்ஜிங்கிறது ஃபர்லு, இது ஃபதுல். ஃபர்லுக்கும் ஃபதுலுக்கும் வித்தியாசம். ஃபர்லுக்கு கண்டிப்பா அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். ஃபதுலுன்னா அல்லாஹ் நாடினால் நன்மையை கொடுப்பான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி அஸ்ஸலாத்து ஃபி மஸ்ஜிதே குபா. உலகத்தில் எங்குமே இல்லாத வாய்ப்பு. மதினாவில் இருக்கக்கூடிய குபா பள்ளிவாசல்ல பெருமானார் மதினாவிற்கு போகிற போது முதலில் உருவாக்கிய பள்ளி. முதல்ல பெருமானார் மதினாவுக்குள்ள நுழையும் போது உருவாக்கிய மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா. தக்வாவோடு பெருமானார் உருவாக்கினார்களே, அந்த பள்ளியில போய் 2 ரக்காத்து தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை. ஒரு உம்ராவுக்கு ஏறத்தாழ 3.5 மணி நேரம் செலவாகும். உம்ரா செய்யணும்னா ஆயிஷா பள்ளியில் போய் யாராம் கட்டிட்டு வரணும். அதுக்கு போக வர்றதுக்கு எப்படி ஒரு ஆளுக்கு 10 20 ரியால் செலவு. 20 ரியால்னா எவ்வளோ ஆச்சு? 400 ரூபா. அதை விட்டுருங்க. காபத்துல்லாவில் 7 சுற்று தவாப் செய்யணும். அதுக்கப்புறம் மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுகணும், ஜம்சம் குடிக்கணும், சஃபா மர்வாவில் ஒரு 3.5 கிலோமீட்டர் நடக்கணும், முடியெல்லாம் மொட்டை அடிக்கணும். இவ்வளவு வேலை நடந்தால் தான் ஒரு உம்ரா. இந்த உம்ராவினுடைய நன்மை, இவ்வளவு பெரிய உம்ராவினுடைய நன்மை 2 ரக்காத் தொழுதான். அதான் சவாபுகு முலாஃபா, பன்மடங்கு ரெட்டிப்பாக. அந்த வரிசையில் எது வருது தெரியுமா? தஃப்தீரு ஸாயிமீன், நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல். அல்லாஹு அக்பர். நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல். அப்படி ஒரு ஆள் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்து விட்டால் அதற்கான நன்மை 1 அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு அல்ல, லட்சம் மடங்கு அல்ல, அதை விட அதிகம். ஒரே ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல். சவாபுகு முலாஃபா, முலாஃபா. அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. அல்லாஹுவின் ஆனந்தத்தை பெறுதல்.
நம்மளை கலெக்டர் ஆனந்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்மளை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், எம்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் பார்க்க வேண்டுமா? நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்க வேண்டுமா? நோன்பாளிகளை நோன்பு திறக்க வையுங்கள். எவ்வளவு அமல்கள். 12வதாக, ஒரே நேரத்தில் பல அமல்கள் பல நன்மைகள். இப்படியும் மார்க்கத்தில் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள நீங்க வர்றீங்க, ஒரே நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது யாத்திகாஃபுடைய நியத்து வச்சுக்கலாம், அதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. தொழுகையை எதிர்பார்ப்பதற்கு ஒரு நன்மை இருக்கிறது, தொழுவதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. நியத்தை பொறுத்து. நான் தொழுகை மட்டும் வந்தேன்னா ஒரு நன்மை தான் கிடைக்கும். உள்ள நுழையும் போதே யாத்திகாஃபுடைய நியத்தோடு, தஹியத்துல் மஸ்ஜிதினுடைய நியத்தோடு, நான் தொழுகையை எதிர்பார்க்கிறேன் என்ற நியத்தோடு, தொழுகிறேன் என்ற நியத்தோடு வந்தால் 4க்கு 4 நன்மை. செயல் ஒன்று, நன்மைகள் பலது. இப்படியும் மார்க்கம் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு தௌபா, ஒரு இஸ்திக்ஃபார். நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு சொல்றோம். ஆனா 2 நன்மை, தௌபாவுக்கான நன்மையும் இருக்கிறது, இஸ்திக்ஃபாருக்கான நன்மையும் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இன்னும் சில அமல்கள் இருக்கிறது. 13வதாக, மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி. நன்மைக்கு யார் தூண்டுகிறாரோ அதை செய்தவரை போல. இவர்கிட்ட காசு இல்லை, ஆனா பள்ளிவாசல் கட்டணும், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஒருத்தர் வந்திருக்கிறார், பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, தருவார். அதே மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லி தந்துட்டாரு. அந்த நன்மை கேட்டவருக்கும் உண்டு, சொன்னவருக்கும் உண்டு. மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி. இன்னைக்கு உம்மத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, இறந்து போனவங்களுக்கு நாங்கள் குர்ஆன் ஓதி வைக்கிறோமே, அப்படி ஓதி வச்சா அந்த நன்மை அவங்களுக்கு மட்டும் போகுமா நமக்குமா? முதல்ல நமக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு. அதே அளவு நன்மை நமக்கும் தருவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் தருவான். மன் தல்ல அலா கைர். கைரை நாம் கொடுக்கிற போது நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் கஞ்சன் அல்ல, கொடுப்பதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாராளமானவன், அள்ளி கொடுக்கிறான் ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர். இந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா, நான் சொன்னேன்னா இல்லையா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுனுடைய மனைவி ஜைனப் நேராக போனாங்க, நாயகமே நான் தனி ஆளாவல்ல, பெண்களின் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு பெரிய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆம்பளைங்க எவ்வளோ நன்மை பெறாங்க, நாங்கள் என்ன இழிச்சவாயான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. ஆம்பளைங்க ஜமாத்தோடு தொழுகிறாங்க, ஜிஹாதுக்கு போகிறார்கள், ஜனாசா தொழுகிறார்கள், ஜீம்லேயே பேசுது, ஜமாத்துங்குது, ஜிஹாதுங்குது, ஜனாசாங்குது, நிறைய நன்மைகளை பெறுகிறார்கள். பொம்பளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, ஜமாத்தும் இல்லை, ஜிஹாதும் இல்லை, ஜனாசாவும் இல்லை, நாங்கள் என்ன இழிச்சவாயா, வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்கவா? பெருமனார் சிரிக்கிறார்கள். இந்த பெண்ணினுடைய வீரத்தை பார்த்தீர்களா, ரோஷத்தை பார்த்தீர்களா? அம்மா, உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள், ஜமாத்தோடு தொழுவதற்கு தூண்டுங்கள், ஜிஹாதுக்கு தூண்டுங்கள், ஜனாசாவுக்கு தூண்டுங்கள். அவர்கள் செய்த அதே நன்மை உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு உண்டம்மா. அப்போ புருஷனை ஃபஜ்ர் தொழுகைக்கு தூண்டுனா புருஷன் ஃபஜ்ர் தொழுத நன்மை. அதனால பொம்பளை எல்லாம் தூண்டிட்டு தாங்க தூங்கிடக்கூடாது இல்லையா? நிறைய இடங்களில் தூண்டி விட்டு அவங்க தூங்கிறது, நமக்கு தான் நன்மை கிடைச்சிருச்சுலேன்னு. அல்லாஹு அக்பர். இப்படியும் சில அமல்கள். 14வதாக, புருஷத்தை பயன்படுத்தும் அமல்கள். சில நேரத்தில் ஜாக்பாட் அமல்கள் சொல்றாங்களா இல்லையா? அந்த ஜாக்பாட் அமல்களும் நம்முடைய ஷரியத்தில் இருக்கிறது. 2 குத்துபாவுக்கு இடையில் இமாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறாரா இல்லையா, முதல் குத்துபா, அதுக்கப்புறம் 2 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஓதுகிற தஸ்பீஹ், கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஆக கபூல், ஆக கபூல். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகிற, சொல்லப்படுகிற, செய்யப்படுகிற அமல்கள் உடனே கபூல். சமூகத்திற்கு 15வது, சமூகத்திற்கு செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு. அதில் ஒரு சில அமல்களை சொல்கிறேன். சமூகத்தில் ரொம்ப ஈஸியான அமல்கள், ஆனால் அதனுடைய நன்மையை கணக்கிடவே முடியாது. ஒருவரை பார்த்தால் சலாம் சொல்லுதல், இல்கா சலாம். தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுதல். அல்லாஹு அக்பர். சலாம்ங்கிற வார்த்தை இந்த உம்மத்துக்கு மட்டும் ரசூல் கொடுத்த வார்த்தை, சொர்க்கத்திலிருந்து எடுத்த வார்த்தை. உதுகுலுஹா, சொர்க்கத்தில் நுழையுங்கள், பிசலாம், சலாமத்தோடு நுழையுங்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொன்ன வார்த்தை இல்லையா? சலாமுன் அலா நூஹ், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நபிமார்களுக்கு சலாம் சொல்லுகிறான். இந்த சலாம் தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கு. அந்நசீஹா, யாருக்காவது நசீஹத்து செய்வது. பார்த்தாக்கா ஜரீர் ரலியல்லாஹு தஆலா, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹ், பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நசீஹத் செஞ்சிருவாங்க. சின்ன சின்ன உபதேசங்கள். இதெல்லாம் அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே, கவலைப்படவே தேவையில்லை. மார்க்கம் சொல்லுகிறது, சின்ன சின்ன உபதேசங்கள், நல்லதை எடுத்து சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க எடுத்து விட்டால் அந்த நன்மை முழுக்க நமக்கு கிடைத்துவிடும். கலிமத்தை தய்யிபா, நல்லதை சொல்லுதல், நல்லதை சொல்லுதல். அம்ருன் பில் மாரூஃப் நஹ்யுன் அனில் முன்கர், நல்லதை ஏவுதல், தீமையை தடுத்தல்.
இஸாலத்துல் அதா அனி தரீக், பாதைகளிலே கிடக்கிற முட்பூண்டுகள் அது இதெல்லாம் தூக்கி போடுது. அல்லாஹு அக்பர். அல் முஷாரக்கத்து ஃபில் அஃப்ராஹ் வல் அஹ்ஸான், கவலைகளிலும் சந்தோஷமான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுதல். நண்பருக்கு சந்தோஷம், அதில் போய் கலந்துக்கிறது, கவலை அதில் போய் கலந்துக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக கொடுக்கிற அமல்கள். அன்புக்குரியவர்களே, யகாசத்துல் மல்ஹூஃப், வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு லேசா வழிகாட்டுதல், இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக கொடுக்கிற அமல்கள். இவ்வளவு அமல்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த அமலையும் செய்து அல்லாஹ்வினுடைய இல்லையா லிக்காவை பெறுவதற்கு நிறைய அமல்கள் நமக்கு இருக்கிறது என்று ரப்பு காட்டுகிறான். கேட்டதின்படி அமல் செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இன்றைய ஹதீஸ் அன்புக்குரியவர்களே, ஒரு கௌமுக்கு போகிறோம், அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், தெரியாத ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் நமக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. தெரியாத மக்களை பார்க்குறோம், தெரியாத இடத்துக்கு போகிறோம், தெரியாத வீட்டுக்குள்ளே நுழைகிறோம், தெரியாத ஜனங்களை பார்க்குறோம். அந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹ்ட்ட சொல்லணும், அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். போன காரியத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விடுவான். புரியாத ஊருக்கு போகும்போது உதவி, அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா இல்லையா? அது கிடைப்பதற்கு இது அழகான துவா. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்டதின்படி அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மது வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود، اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي